மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் ஏர்னனி, ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். காலு கை மட்டும் இங்கெல்லாம் கூட திருப்பி திருப்பி அங்க குத்தி குத்தி எடுக்கிறாங்க. ரத்தம் வந்தா இல்ல பார்த்து பார்த்து எடுத்து வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே உள்ள ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி கார்த்தி தம்பதியின் 6 மாத ஆண் குழந்தை மனோஜ் கடந்த 2 நாட்களாக உடல்நலக்குறைவால் மனோஜ் பாதிக்கப்பட்டிருந்ததால் நேற்று தனியார் கிளினிக்கில் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவரின் அறிவுரையின்படி மேல் சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் மனோஜ் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் குழந்தைக்கு குளுக்கோஸ் செலுத்துவதற்காக செவிலியர்கள் பல இடங்களில் குறிப்பாக கழுத்து பகுதியில் ஊசி செலுத்தியதாகவும் இதனால் உடலில் ரத்தம் வெளியேறி குழந்தை உயிரிழந்ததாகவும் பெற்றோர் மற்றும் உறவினர் குற்றம் சாட்டினர். முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். குழந்தையின் உடலை கையில் ஏந்தி தாய் கதறி அழுத காட்சி பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. இதுகுறித்து வேலூர் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் விளக்கமளிக்கையில், குழந்தை மருத்துவமனைக்கு வந்தபோது வயிற்றுப்போக்கால் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருந்தது. குளுக்கோஸ் செலுத்துவதற்கு நரம்பு தெளிவாக தெரியாததால் ஒரு சில இடங்களில் ஊசி செலுத்தப்பட்டது. அப்போது மயக்க மருந்து நிபுணர் பணியில் இருந்தார். குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு உணவு கொடுக்கப்பட்டதும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். இருப்பினும் இந்த உயிரிழப்பு குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் மருத்துவ இணை இயக்குனர் ஆகியோரின் உத்தரவின்படி அணைக்கட்டு அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் சிங்காரவேலன் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணை மேற்கொண்டார். சுமார் 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு குழந்தையின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டு சென்றனர். இதனால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சுமார் 4 மணி நேரம் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பாக குடியாத்தம் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயக்கமா இருக்கு எல்லாமே இங்கதான் பார்த்தாங்க. இவங்க எம்டி டாக்டர், இவங்க ஊசியெல்லாம் கைத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க. குழந்தை வரும்போது சிக்காக தான் இருந்தது. சிக்காக தான் இருந்தது. லைன் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, லைன் கிடைக்கல. காலு கை மட்டும் இங்கெல்லாம் கூட திருப்பி திருப்பி அங்க குத்தி குத்தி எடுக்கிறாங்க. ரத்தம் வந்தா இல்ல பார்த்து பார்த்து எடுத்து குழந்தை சிக்கா இருக்குது, போய் குளுக்கோஸ் போடணும். உடம்புல இருக்கிற தண்ணி வந்ததுனால லைன் போடணும். லைன் கிடைக்கலன்னா நம்ம எல்லா இடத்துலையும் குளுக்கோஸ் போடணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.